ஒரு மனுஷனுக்கு லக்னம் ரொம்ப முக்கியம். அந்த லக்னத்துல சனி இருந்தா அது எப்படி சார், அந்த கர்மாவை எப்படி சார் கழிக்கிறது? இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே கர்மாவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு தான். கிரகங்கள்ல பத்தி பார்த்தீங்கன்னா கர்மாகாரகன் வந்து சனி. ஒரு தடவை ஒரு கட்டத்தை வந்து 2.5 வருஷம்னா 12 கட்டம் இருக்குதுங்க, ராசி கட்டம். இந்த பிறவியில் அந்த கர்மாவை தீர்க்கிறதா ஒரு பிறவி எடுத்துக்க. முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தன்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தன்னா. ஜாதகத்துல யாருக்கு லக்கணத்துல சனி இருக்கோ அவங்களுக்கு ஒரு கர்மா தீர்க்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்கு. பெண் சாபம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அதுக்குள்ள கால் வச்சாங்கன்னா வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சார். சார், உங்ககிட்ட வந்து கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களை ஜோதிடம் பற்றி கேட்காம நாங்கள் அனுப்புறதுக்கு மனசு வரல. ஸோ ஜோதிட பதிவு அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், கர்மா. இந்த கர்மான்ற வார்த்தை வந்து எப்படா இதெல்லாம் வந்து நம்ம கர்மா இருக்கிறதுனால தான் பிறந்திருக்கும். அந்த சுமையை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு மனுஷனுக்கு லக்னம் ரொம்ப முக்கியம். அந்த லக்னத்தில் சனி இருந்தா அது எப்படி சார், அந்த கர்மாவை எப்படி சார் கழிக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அம்மா, அந்த காலத்தில் கர்மம்னு சொல்லுவாங்க, காலப்போக்கில் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மம்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே கர்மாவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு தான். இந்த கா இர் மா எம் அப்படிதானே வருதுங்க? ஆமாம், கர்மம்னு வருது. கர்மம். இந்த காவை வந்து கொஞ்சம் இழுத்து இப்படி இழுத்துட்டா என்னங்கிறது தர்மம். அவ்வளோதான். ஓகே. அப்போ கர்மங்கிறது தர்மமாக மாறுதா இல்லைங்களா? மாறுது. அப்போ பிறக்கும் போது நம்ம கர்மத்தோடு பிறந்திருக்கலாம், ஆனால் தர்மத்தோடு வாழ சொல்லுது. ஓகே. எப்படிங்களா? சூப்பர் சார். கர்மத்தோடு பிறந்துட்டோம். யாரோ மூதாதிகள் உடைய உயிரணுக்கள்ல இருந்து நம்ம உருவாகி 7 ஜென்ரேஷன் கடந்து 7 கடல் கடந்து வந்த மாதிரி நாமளும் பிறவி வாங்கி வந்துட்டு இந்த பூமிக்கு, தமிழ் மண்ணுக்கு வந்துட்டோம். புண்ணிய பூமியில இந்த பிறவி எடுத்ததுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு. கிரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மாகாரகன் வந்து சனி. ஒரு ஜாதகத்துல பாருங்க, நிறைய பேர்த்துக்கு லக்னத்துக்குள்ள சனி இருக்கும். ஓகே. இது பாருங்க, இவங்க வாலின்றியாவே கர்மாக்குள்ள போய் இவங்க மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்க. ஒரு ராசியில சனி வந்து ஒரு ராசி கடக்கிறதுக்கு 2.5 வருஷம். ஓ, ஓகே. ஒரு கட்டத்துக்கு இப்போ 4 சுத்து வந்தா அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டாருங்கிறது அதோட விதி. ஓகே. 4 சுத்து சனி வந்துட்டா அப்படின்னா ஒரு தடவை ஒரு கட்டத்தை வந்து 2.5 வருஷம்னா 12 கட்டம் இருக்குதுங்க, ராசி கட்டம். ஓகே. இதுல சனி வந்து 12 ராசிக்கு 12 2 24. அப்புறம் மீதி 12 12 6 24 ஒரு 6 30 வயசுக்குள்ள ஒரு ரவுண்டு சனி வந்துடும். அப்பா, ஒரு ரவுண்டு வரக்கு 30 வருஷம் ஆகுது. அப்படி 2 ரவுண்டு வரணும்னா 60 வயசு ஆயிரும் உங்களுக்கு வயசு. ஓகே, இல்லைங்களா? 3 ரவுண்டு வரணும்னா 90 வயசு. 4 ரவுண்டு வரணும்னா 4 3 12 120 வருஷம். இந்த பூலோகத்தை விட்டு பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி அடைவாங்க, இல்லைங்களா? இந்த பூலோக பதவியில பிறந்து வளர்ந்து எல்லா பூர்ணமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சிவனை பார்க்கறதுக்காக பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி அடைவாங்க. ஓகே. அப்ப இந்த 4 ரவுண்டு சனியில ஒரு சனி என்பது கர்மாகாரகன். யாராவது ஒருத்தர் ஜாதகத்துல லக்னத்துக்குள்ள சனி இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சனி 2.5 வருஷத்துக்கு மாற மாட்டாரு, ஆனா லக்னம் தான் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும். சனி அங்கேயேதான் இருக்கும். சனி அங்கேயேதான் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு மாற மாட்டாருங்களே. அப்படி எப்படி சார் இத்தனை நாள் எல்லாருமே எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அதுதானே சொல்ல பாருங்க. இது சயின்ஸா கொண்டு போங்க. ஓகே. சனி வந்து ஒரு ராசியில பயிற்சி ஆனா 2.5 வருஷத்துக்கு அவர் போகவே மாட்டார், அங்கதான் இருப்பார். ஓகே. இந்த லக்னம் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம். ஓகே. எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 12 லக்னம் இருக்குது. அப்போ 2 மணி நேரம் 24 மணி நேரம். அப்ப 12 2 24 மணி நேரம் ஆனா ஒரு நாள் கடந்து சூரிய உதயம் முடிஞ்சு அஸ்தமனம் முடிஞ்சு கடந்தது. அப்ப இவங்க ஏமாந்து போய் தாயோட கர்ப்பத்துக்குள்ள 300 நாள் தாய் மூச்சடக்கி இந்த குழந்தைய வந்து தாங்கி பிடிச்சு ஒரு நாள் பிரசவமாக போகுது. அந்த பிரசவத்தன்னைக்கு வலி வேதனை எல்லாம் இருந்து
கரெக்டா எங்க சனி இருக்குதோ அங்கேயே போய் இவங்க பிரசவம் வாங்கும் போது லக்கணமே அங்க போய் பிறந்துருச்சுன்னா இவங்களே போய் கர்மா கட்ட மாட்டுறாங்கன்னு. அப்பாடி, சரியா தவறா நீங்க சொல்லுங்க. புரியுது. கர்மகாரகத்துல இருக்குதுங்க, இருக்கு. இவங்க பிரசவத்துல வந்து லக்கணத்துக்குள்ள சனி வருதுன்னா ஒரு 2 மணி நேரம் இவங்க கொஞ்சம் வழியை பொறுத்துக்கிட்டாங்கன்னா சனியை கடந்து நீங்க பிறந்திருந்தா லக்கணம் மாறி வரும்ல. யாரு சார் போய் சொல்றது? பொறுத்துக்க முடியாது இல்லையா? பொறுத்துக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, மலை பேரும் புள்ள பேரும் மகாதேவனுக்கே தெரியாதா? கண்டிப்பா கண்டிப்பா. மலை எப்ப வரும், புள்ள எப்ப பிறக்குன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. மலை எப்ப வரும்னு கணிக்கிறவரு உலகத்தை கணிச்சிடலாம். புள்ள எப்ப பிறக்குன்னு தெரிஞ்சா அவங்க தலையெழுத்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்ப தலையெழுத்த பிறப்பு விதியை கடவுள் படைச்சாரு. அதனாலதான் அந்த காலத்துல பழமொழி மலை பேரும் புள்ள பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. அவர் எப்ப பெத்து விடுறாரோ எப்ப அவர் எடுத்துட்டு போறாரோ அது அவர் கையில அப்படிங்கறது அந்த காலத்துல. அப்பா சூப்பர் சூப்பர் சார். அப்போ என்னன்னா அந்த சனி லக்னத்துல வந்து சனி வந்து மாற்றுறது வந்து இப்படிதான் அந்த ப்ராசஸ். கர்மா வந்து தானாவே வந்து இந்த பிறவியில நீ சனி கிட்டத்தான் வந்து பிறக்கிறேன்னு சொல்லி ஓகே லக்னத்துக்குள்ள போய் கரெக்டா அந்த சனி உட்காந்து. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு என்ன? ஆமா, அவருடைய ஆனா அவருக்கு கர்மா இருக்கலாம், கர்மா கட்ட மாட்டி இருக்கலாம். ஓகே, இந்த பிறவியில அந்த கர்மாவை தீக்கிறத அவர் பிறவி எடுத்திருக்காரு. அதுக்கு தான் அது பிறவியே. ஆமா, அதுக்கு தான் நான் ஆதிகால பரிகார புத்தகம் எழுதி இருக்கேன். ஓகே ஓகே சார். அது 1736 பரிகாரம்ங்க. ஒரு புக் இருக்கு சார். ஒரு புக் இருக்குதுங்க. ஓகே. அந்த புக்குக்கு பின்னாடி ஒரு அட்டவணையில ஒரு விருத்தம் எழுதியிருக்கேன். முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாமணிகளும் என் தாய் வழியில வந்த கர்மாமணிகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாமணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி கடவுளுக்கு நீங்க விளக்கு போடுங்க. இதை பகவான் ஏற்றுக்குவார். கர்மாவே குறையும்ன்றீங்க. கர்மா குறையும். தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்வுன்னு இந்த புக்கில் இல்லை. தீரும் இல்ல, தீரில்லை, குறையும். அப்ப நீங்க 120 வருஷம் தான் ஆயுசு வாங்கி வந்திருக்கிறீங்க. கர்மா 7 ஜெனரேஷன் கர்மா 120 வருஷத்துக்குள்ள எப்படி முடிச்சுட்டு போக முடியுங்க? பத்தாதுங்களே. பிறவி எடுக்கிறதுக்கு நீங்க இந்த ஜெனரேஷன்ல மனித பிறவி எடுத்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கு போட்டு கடவுள் பகவானை பூஜை பண்ணி ஆன்மீகமாகவும் தெய்வமாகவும் இருந்து உங்களுடைய தர்மம் தானம் புண்ணியம் எல்லாம் செய்து கர்ம வினைகளை எவ்வளவு போனாலும் அடுத்த பிறவியில இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நல்ல பிறவி எடுக்கலாம். ஓகே, இப்போ 100 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 50 குறையும், அவ்வளவுதான். ஆமா, பேலன்ஸ் 50 நம்ம கழிச்சுதான் ஆகணும். கழிக்கிறேங்க. ஓகே. அப்ப தெரிஞ்சே செய்யற கர்மாவுக்கு அடுத்த பிறவியில தண்டனை உண்டுமில்ல? ஆமா சார். ஏற்கனவே போன ஜென்மத்துல கொண்டு வந்த கர்மா இருக்கு, இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்ச சில கர்மாவை நம்ம செய்து வச்சுட்டோம்னா அந்த கர்மாவுக்கு இந்த ஜென்மத்துல பதில் சொல்லணும், அடுத்த பிறவியில பதில் சொல்லணும் இல்லைங்க? இப்ப இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார். என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன ஒரு ரெமெடி மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு சொல்யூஷன்? ரெமெடி அது கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்க எல்லா செயலும் செய்யறாங்க, இது கர்மாவா நம்மளுக்கு வருதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்னங்கம்மா, எதெல்லாம் எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியாது. அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானே, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு மட்டுமே. ஓகே. நான் செய்யற பாவம் எனக்கு மட்டுமே. என்னுடைய பையன் தனியா செஞ்சா அவனுக்கு மட்டுமே. அது அடுத்த ஜெனரேஷனுக்கு வராது. செய்யற புண்ணியம் தான் போன பிறவி கழிக்குத்தானே இந்த பிறவி வந்திருக்கிற இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் ஆகுங்க? ஓகே. போன ஜென்மத்துல நான் என்னென்ன பாவங்கள் செய்தனோ அதை சரி செய்யறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கேன். இது என்னுடைய பையனுக்கு போய் சேரணும் அப்படின்னா சொத்து வேணா இருந்தா மிச்சத்தை கொடுத்துட்டு போயிருவீங்க. பாவத்தை நானே தானே, நோய் வந்தா நான் தானே கஷ்டப்படணும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம தான் நடக்க முடியல, ஒரு ஸ்டிக் வச்சாவது நான் தான் தம் கட்டி நடக்கணும். என் பையனோட காலை கொண்டு போய் நடக்க முடியும்? புரியுது, முடியாது இல்லைங்களா? அவர்கள் செய்த ஊழ்வினை கர்மாவை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அதுக்கு வந்து வால்மீக முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். வால்மீக முனிவர். வால்மீகி முனிவர். ஓகே, கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணம் எழுதின ஆதி காலத்துல. ஆமா, அரக்கரா இருந்து வழிப்பறி கொள்ளை வர்றவங்களை எல்லாம் அடிப்பாரு. அடிச்சு வழிப்பறி கொள்ளை இருக்கிற நகை நாணயம் பணங்காசுகளை எல்லாத்தையும் பிடிக்குவாரு. அப்படியே பிடிங்க அவருடைய காலம் போயிருக்குது. ஓகே. ஒரு நாள் ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து ஒரு மூட்டையில இடுப்புல ஒரு மூட்டை கட்டிட்டு வர்றார். அவர் நல்ல ஒரு கொடுங்கோல் எடுத்து உன்னை நான் மண்டையிலே போட்டுருவேன், எனக்கு அதை பணத்தை கொடுன்னு கேட்க. அவர் கேட்டுக்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, நான் வந்து ஒரு முரடை, நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், உன்னை அடிச்சு பிடிங்கிட்டு போயிடுவேன்னு சொல்லலாம். அது கேட்டுக்கிறாரு, நான் கஷ்டப்பட்டதை நீ அடிச்சு பிடுங்குறியே, அதெல்லாம் வந்து உனக்கு பாவம் வந்து சேராதா அப்படின்னு கேட்க. எனக்கு எதுக்கு பாவம் வருது? எனக்குன்னு பொண்டாட்டி கொள்ளை இருக்குது, எனக்கு சம்பாதிக்க தெரியாது, அதனால நான் வழிப்பறி கொள்ள பண்றேன். அதனால என்னோட பாவம் எல்லாம் என் பொண்டாட்டிக்கும் தான். ஓ, ஓகே, தெளிவா இருக்காரு. நான் செய்யற பாவம் எல்லாம் என் குழந்தைகளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறேன், அதனால எனக்கு மட்டும் எப்படி வரும்? என்னுடைய குடும்பத்துக்கே பாவம் தான் அப்படி சொல்ல. சரி, அப்படி இதை போய் கேட்டுவா. நீ செஞ்ச பாவத்தை
நீ தான் அனுபவிக்கணும். ஆனால் உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் சேர்ந்து அதை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்கிறியல்ல, நீ போய் உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட போய் கேட்டு வா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னோம். கேட்டாருங்களா? அப்போ நான் கேட்டுட்டு வர போயிட்டு நீ தப்பிச்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கா. இந்த மரம் இருக்குல்ல, இதில் எனக்கு பின்னாடி கையை கட்டி போட்டுட்டு நீ போய் பொண்டாட்டி கேட்டுவாங்க. இவர் நேராக பொண்டாட்டி கிட்ட போய், அம்மா நான் இத்தனை நாளாக உனக்கு நகை நட்டு சேலை துணிமணி பணம் காசு எல்லாமே உனக்கு நான் கொடுத்தனே, இத்தனையும் கொடுத்து எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரையும் நான் அடித்து வழிபறி கொள்ள பண்ணி ஒவ்வொருத்தருடைய உயிர்களை வர செஞ்சு தான் நான் இதை கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். இதில் என்ன பாவம் இருக்குன்னு ஒரு சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பாவமெல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, இது பூரா உனக்கு தானே நான் கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க, உனக்கு தானே இந்த பாவம் இருக்குது, உன் பிள்ளைகளுக்கு தானே பாவம் இருக்குதுன்னு கேட்டா, சேச்சா என்னையா அப்படி சொல்லி போட, நீ அப்படியெல்லாம் கிடையாது இந்த உலகத்துல. நீ என்ன சொன்ன, எனக்கு கல்யாணம் பண்ண போது 3 நேரம் சாப்பாடு 3 நேரம் கஞ்சி ஊத்துறேன், கட்டிக்கிறதுக்கு துணிமணி கொடுப்பேன், கடைசி வரைக்கும் நான் கூட வந்து உன்னை காப்பாத்தன்னு சொன்னேன், அதுக்காக நான் பின்னாடி வந்தேன், எனக்கு தொட்டு தாலி கட்டினேன். நீ யாரை கொள்ற யாரை நாசம் பண்றேன்னு எனக்கு தெரியாது. அந்த பாவத்தை எல்லாம் கொண்டு நீ என்ன எனக்கு பாவம் தோஷம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, செல்ல நீ எனக்கு கண்ணுக்கு தெரியாம என்னென்ன யாரார என்னென்ன வதை செஞ்சையோ அந்த பாவமெல்லாம் யாரு கொன்னாரு பாவம் தின்னாரோட போச்சு, நீயே அனுபவிப்ப. அதெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லலாம். எனக்கெல்லாம் ஒரு துளி வராது. நீ வந்து எப்படி ஒருத்தரை வதை செஞ்சேன்னு எனக்கு தெரியுமா? என் கண்ணுக்கு நான் பார்த்தனா இல்லையல்ல. அதனால நீ அங்க என்ன நடந்துச்சோ அத்தனை உயிர்களுக்கு நீதான் பொறுப்பு அப்படி சொல்லலாம். அந்த கர்மால உங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க. ஐயோ இத்தனை நாளா நான் வந்து இப்படி ஏமாந்துட்டேனுங்களே, அடாடா இப்படி பொண்டாட்டி பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து கடைசியில் எல்லா சொத்தையும் வாங்கிட்டு பாவமெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ இத்தனை பாவத்தையும் நான் தான் அனுபவிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த ஐயா கிட்ட போறாரு, சாமியார் கிட்ட. அங்கே போய் கட்டெல்லாம் அவுத்து விட்டு காலை கொடுங்க ஐயான்னு சொல்லி காலை கெட்டியா பிடிச்சி தலையில தூக்கி வச்சு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்டாட்டி பிள்ளை கிட்டையெல்லாம் நான் போய் கேட்டேன், அந்த பாவமெல்லாம் என்னன்னே தெரியாது, என்கிட்ட வரவே வரக்கூடாதுன்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. இத்தனை பாவத்தையும் நான் செஞ்சுட்டேனே, இவ்வளவு பரிகாரத்துக்கு நான் எங்கே போவேன், எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லலாம். செஞ்ச எல்லா பாவத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சாமியார் கிட்ட கேட்க. அப்போ நான் ஒரு லென்த்தா எனக்கெல்லாம் சொல்ல தெரியாது, நான் முரட, எனக்கு அறக்க, எனக்கு அடிக்க தெரியும் கொல்ல தெரியும், எனக்கு இப்படியெல்லாம் உங்களை மாதிரி சமஸ்கிருதம் சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது, சிம்பிளா ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போங்க சாமின்னு சொல்லலாம். நீ இந்த மரத்துல என்னை கட்டி போட்டேல்ல, அந்த மரத்தடியில் உட்காந்து மரம் மரம் மரம்னு ஒரு 1000 தடவை சொல்லுன்னு சொல்லலாம். புரிஞ்சு. அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, மரம் 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 ராம 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 ராம. ஓகே, இத்தனை தடவை ராமர் என்னை யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போட்டு ராமர் நேரடியா வந்து காட்சி கொடுக்குறாரு. வால்மீகி காட்சி கொடுத்து அவர் வந்து இந்த மாதிரி பாவமெல்லாம் நான் செஞ்சுட்டுனுங்க, அதுக்காக நான் ராமானு மரம்னு சொன்னேன், நீங்க ராமரே வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னேன், நான் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறவன் மனிதன், மன்னிக்க பெற்றவன் மாமனிதன். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ராமர் வந்து நீ செய்த பாவத்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன், இனிமேல் நீ எந்த தப்பு செய்யாம இந்த உலக மக்கள் நலனுக்காக நீ ஒரு சேவை செய்யன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணினது தான் வால்மீகி முனிவர் இல்லைங்களா? வால்மீகி முனிவர் எல்லாரும் போற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் அதோட உண்மையான ஒரு கர்மாவை வாழ்க்கையில அவங்க செய்த பாவத்தை அவங்க அனுபவிக்கணுங்க. சொத்து நாளைக்கு எவ்வளவு வேணாலும் மூளைக்கு இடம் வாங்கி வச்சிருக்கிறேன், நான் தெற்கால ஏரியாவில் இடம் வாங்கி வச்சிருக்கிறேன், மேற்கால ஏரியாவில் இடம் வாங்கி வச்சிருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துலயே நான் 40 இடம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இடத்தை யாரும் வாங்க முடியாது, இடம் தான் நம்மளை வாங்கியிருக்கு. என்னங்க அந்த இடம் தான் நம்ம பேப்பர்ல தான் நீங்க மாரிமுத்துங்கிறத காளிமுத்துன்னு மாத்திக்கிறீங்க, ஆனா இடத்த அப்படியே தான் இருக்குது. புரியுது சார், பேப்பர்ல டாக்குமெண்ட் தான் மாறுது, இடம் அப்படியே தான் இருக்கு. பத்திரம் அது பத்திரம் பிளஸ் பத்திரம். இந்த பத்திரமா வைக்கிறதுக்காக அந்த இடம் உங்க பேர்ல இருக்கறனால நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க. அதனால அதுக்கு வேற எந்த மூலங்களும் சொல்லாதனால அந்த மூலாதாரத்துடைய பேப்பரை நீ பத்திரமா வச்சுக்கன்னு சொன்னது பத்திரமா இருச்சுங்க. அப்பா, இடத்த நம்ம வாங்கல, இடத்த நம்மள வாங்க. ஓகே, சூப்பர் சார். அப்ப இடத்த நம்ம வாங்கியிருக்குது. அப்போ நம்மளுடைய போகும்போது அந்த இடத்துல இதுல ஒரு பெரிய விஷயம் பாருங்க, போகும்போது அவர் வாழ்ந்து முடிச்சு போகும்போது அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துல மயானத்துல தான் கொண்டு போய் அவங்கள புதைக்கிறாங்க. கண்டிப்பா எத்தனை இடம் அவருக்கு சொந்தம் இல்லை, ஒரே ஒரு இடம் தான், ஒரு எங்கேயோ ஒரு மூலையில அவர். அது இன்னைக்கு சாம்பல் போய் இன்னைக்கு மின்மயானம் போயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து கர்மாங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால நான் ஒருத்தரை கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, அவர் பெரிய மாளிகை வீடு வாங்கி
5 கோடி ரூபாயில வீடு கட்டியிருந்தாரு. அவங்க வீட்டுக்கார அம்மா உயிரா என் புருஷன் தான் உயிருன்னு, என் புருஷன் இல்லைன்னா நான் அந்த உலகமே இல்லைங்கன்னு ஒரு அம்மா சொல்லுச்சு. ஓகே. அப்போ நான் இந்த உலகத்தில் வந்து என் பிள்ளையை விட எனக்கு புருஷன் தானுங்க முக்கியம், அதனால உண்மையாலுமே எனக்கு புருஷனை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஒரு வாரத்தை கேட்டேன், இவ்வளோ உயிராக இருக்கிறது அந்த அம்மா, அவர் இறந்து போயிட்டாரு, அவர் 5 கோடி ரூபா போட்டு அந்த கூட கட்டினவருடைய ஆத்மா ஒரு நாள் கூட தூங்கலின்னா அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார். ஏன் அந்த வீட்லேயே அவர் ஒரு ஜீவ சம்மதியாக்கி அங்கேயே புதைச்ச வேண்டி தானே? கண்டிப்பாக சார். செய்யலை செய்யல, அவரையும் நீங்கள் பாடம் கட்டி தானே ஏற்றி விட்டீங்க. ஆமாம், இருக்கும்போது வேற இல்லை சார், அப்படி தானே சார் பேசுவாங்க. அப்போ நீங்கள் ஏன் ஒவ்வொருத்தருக்கு நினைவு மண்டபமாக அதை மாற்றக்கூடாது? அவ்வளோ பணம், அவர் வாழ்ந்தது, அவர் கஷ்டப்பட்டது, அவர் இருந்தது, ஏன் 10 சொத்து இருக்குது, ஏன் அவர் நினைவு மண்டபமா கட்டியிருக்கலாம்? மண்டபத்தை என்னைக்காவது ஒரு நாள் மௌனஞ்சலி செலுத்தலாம். ஏன் முடியல அப்படின்னா, இருக்கும் வரைக்கும் இறக்கும் வரைக்கும் அவருடைய உயிர் ஜீவன்கள் அவங்களுடைய செய்த கர்மாவை அவங்கவுங்க அனுபவிக்கணுங்கிறத விதி. ஓகே. அதில் ஜாதகத்துல யாருக்கு லக்கணத்துல சனி இருக்கோ அவங்களுக்கு ஒரு கர்மா தீக்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்கு. ஓகே. கும்பகோணத்துல மகா குளத்துக்கு பக்கத்துல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. காசி விஸ்வநாதர் சரி, காசிக்கு போனாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மகா குளத்துல குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை பார்த்தால் 100 கைலாயத்துக்கு போனதுக்கு சமங்களாம். அந்த காலத்துல காசியோட வயசு எவ்வளவோ அந்த கோயில் கட்டி, வடநாட்டுடைய காசி, இது தென்னாட்டு காசி. ஓகே. இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குளம் ஒண்ணு மகா குளத்துல போனீங்கன்னா தெரியும், பார்த்திருக்கேன் சார், பார்த்திருக்கேன். கும்பகோணத்துல அது குளமா தெரியுது உங்களுக்கு? ஆமா, குளமா தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் போய் பாத்தீங்கன்னா அது குளம் கிடையாதுங்க. ஓகே. 22 கிணறு தீர்த்தம்ங்க, அது பொங்கி வழிஞ்சு அது குளமா இருக்குது. ஓகே ஓகே, அது நிரம்பி இருக்கு. ஓகே. ஆனா 22 கிணறு அதுக்குள்ள இருக்குது. 22 கிணறு இருக்குது. இதே போலதான் ராமேஸ்வரத்துல 22 கிணறு தீர்த்தம் இருக்குது. ஆமா சார், எல்லாரும் அதே போலதான் 22 கிணறு தீர்த்தம் இருக்கு. ஓகே. மும்பையில 21 தலைமுறைக்கு 21 தீர்த்தமும் கோடி தீர்த்தமா 22 தீர்த்தம் இருக்கு. அதனாலதான் மகா கும்பமேளம்னு சொல்லி மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கும்பத்துல அந்த குளத்துல வந்து அவ்வளவு ஒரு கங்கா பூஜை பண்ணுவாங்க. இப்ப மாசி மகம் சொல்றீங்க. இந்த மாசி மகம் மகா குளத்துக்கும் என்ன தொடர்பு? மகா கும்பமேளம் எதனால வருதுன்னா, மக நட்சத்திரம் சிம்மராசி, மக நட்சத்திரம் வரும்போது அந்த நட்சத்திரம் வந்து சிம்மராசியில் வரும். சிம்மத்திலிருந்து 7ஆம் இடம் எடுக்க பார்க்கலாம். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். அதனால மகா கும்பமேளா. அதனால மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கும்பமேளாவில் அத்தனை சித்தர்களாட்டம் எல்லாரும் இருந்து அந்த புண்ணிய நதியில் போய் குளிச்சால் 1 கோடி பாவம் நிவர்த்தி ஆகுங்கிறதுக்காகத்தான் வருஷம் ஒரு முறை மகா குளத்துல போய் நீராடுங்கன்னு சொன்னாங்க. ஓகே. கர்மாவை கழிக்க, கர்மாவை குறைக்கிறதுக்கு. ஓகே. தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா, தீரும்னு இந்த புத்தகத்துல இல்ல. அப்ப நம்ம குறைக்கிறதுக்கு இந்த புண்ணிய நதிகள் எல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்திலே உருவாக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. அப்போ இப்போ ஒரு சில பேர் காமெடியா சொல்ல போயிட்டு, அது நான் இப்போ கேட்குறேன், நீங்க தவற எடுத்துக்க கூடாது, எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அப்ப அந்த குளத்துல போய் குளிச்சா சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க குறைக்கத்தானே போறீங்க. ஓகே. சரி பண்ண போகலையல்ல, உங்களுடைய கர்மாவை குறைக்கத்தானே போறீங்க. ஒருத்தருக்கு 100% வந்து கர்மம் இருக்குதுன்னா அந்த நதியில போய் குளிச்சா 10% குறைஞ்சா 90 தானே சுமக்க போறீங்க. 10 குறையுதல்ல. அதான் இப்போ இருக்கும்போது, இப்போ ஒரு லைஃப் டைம்ல நம்ம இருக்க ஒரு 60 வயசு இப்ப இருக்கலாம். அப்போ நீங்க ஒரு மாசி மகத்துக்கும் குளிக்க ஒரு 1% குறையுமா இல்லை எப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்க அந்த காலத்துல கோயிலை எதற்காக கட்டி வச்சாங்க அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல காடருடன் மூடர்கள் சேர்ந்தால் கல்வி உரையாது. காடருடன் மூடர்கள் சேர்ந்தால் கல்வி உரையாது. அப்படி இல்லைங்க, படிக்காத பாமர மக்களுக்கு கல்வி பத்தி போய் பேசுனீங்கன்னா கல்வி எப்படி அவங்களுக்கு புரியாது. அதனால அர்த்தம் உள்ளவங்களுக்கு போய் உன்ற கல்வி பத்தி சொல்லும், உன்னுடைய பேச்சு அரங்கேற்றமாக அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து இந்த கோயில் குளம், அந்த காலத்திலே பேரே கோயில் குளம். குளத்துல குளி, கோயிலுக்கு போய் கருவறை நமஸ்காரம் பண்ணு. அப்போ உன்னுடைய பாவங்கள் கழிட்டுங்கிறக்காக அந்த காலத்துல 48 நாள் 108 நாள் இப்படி எல்லாம் கோயில் குளத்துல போய் நீராடுன்னு சொல்லி வச்சாங்க. அப்போ உங்களுடைய கர்மாவை நீங்க குறைக்கிறதுக்காக அந்த காலத்துல இந்த கோயில்கள் எல்லாம் உருவாகாம போயிட்டா எல்லாருடைய ஆதிக்கமும் அதிகாரமும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தெய்வத்துக்கு பயப்படாம உங்க அறிவு கொண்டே நீங்க வாழும்போது இந்த உலகத்துல நீங்க எதுக்காகவோ வாழ்ந்து மாதிரி ஆயிரும். சாமின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கிற ஒரு பயம் இருக்குங்கிறது தான் முன்னோர்கள் அந்த காலத்துல தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி கடவுள் வழியில கொண்டு வந்து ஆன்மீகத்தை திருப்பியிருக்காங்க. ஓகே. உங்களோட எல்லா திட்டத்துக்கும் ஒரு
தடை மாதிரி ஒரு குழந்தை கட்ட வந்து இந்த 5 வயசுக்கு 1 வயசு 2 வயசு குழந்தை கட்ட போய் பெத்த தாய் சொல்லி கொடுக்குது, சாமி எங்க அம்மாவை காப்பாத்து, எங்க அப்பாவை காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிடுது. அது 2 வயசுல சொல்லி கொடுத்தோன்னே அது 3 வயசுல அதுவே போய் சூடம்பருத்தி கும்பிடுது. அப்ப நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரமே ஆன்மீகம் குழம்பா இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த தெய்வ ஆலயங்களை எல்லாம் முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. அந்த காலத்துல வேலை வெட்டி இல்லாம எல்லாம் இல்லைங்க. பிறந்தவங்க அத்தனை பேருமே புண்ணியமா தான் பிறந்தாங்க, புண்ணியமான வேலை செஞ்சுட்டு போனாங்க. பாவங்கள் 1-2 தான் பேர் பாவிகள் இருப்பாங்க. பாவிகள் வந்து 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஓகே சார், அப்ப கர்மா வந்துட்டு தீராது, கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிறவி எடுத்ததுல குறைஞ்சாலே பெரிய விஷயங்க. அது நிறைவா இருந்து நம்மளை வந்து வாழப்படா பண்றதுக்கு குறைஞ்சிட்டே இருந்தா நம்மளுக்கு நிம்மதி கொஞ்சம் கிடைக்கும் இல்லைங்களா? ஓகே 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 சார். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மகம் அந்த மாதிரி இல்லைன்னா கும்பகோணம் அந்த கோயிலில் போய். சிவன் கோயிலுக்கு பேரே வந்து காலத்திலேயே அரிசியிலிருந்து தாங்க சிவன் பேர் வச்சாங்க. அரிசி அரிசி ஓகே அரிசி இருக்கு இல்லைங்களா நம்ம? ஆமாம், அரிசி அரிசி அன்னம். அந்த அரிசியவே நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா அரியும் சிவனும் ஒண்ணுங்கிறதா அரிசி. ஓகே, அது அரிசீவன், அரிஜீவன் சொல்லுவாங்க. ஓகே 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 ஓகே. அந்த காலத்துல அரிஜீவன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அரிசிங்கிறதுல அரின்னு வருது, அந்த சீதா சிவன் வருதுங்க. அரிசிங்கிறது சிவனுடைய உணவு தானே, அதனாலதானே சிவனுக்கு அன்னப்பிரசாதம். ஆமா சார், அதான் சொல்லுவீங்க. நீங்க கூட ஒரு தடவை நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க, ஒவ்வொரு அரிசியும் எடுத்து பார்த்தாலே லிங்கம் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பானம் மாதிரி ஒரு ஒரு அரிசியும் அப்படிதான் இருக்கும். நீங்க அது ஒரு பைரவி மாதிரி அது இது இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்ப பாருங்க, நீங்க அந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல ஒரு 7 அடி உயரத்துல சப்த கன்னிமார்கள் அங்க இருக்காங்க. 7 அடி உயரத்துல 7 அடி உயரத்துல காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள போகும்போது பெண் சாபம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அதுக்குள்ள கால் வச்சாங்கன்னா சத்தியம் சிவனும் ஒண்ணுங்கிறத அங்கதான் நீங்க பார்க்க முடியும். ஓகே, 7 தெய்வத்தை முதல் பார்த்துட்டு தான் நீங்க காசி விஸ்வநாதரே பார்ப்பீங்க. ஓகே, மூலவர் பவர் அங்க இருக்குதுங்க. மூலவர் அப்புறமா தான் நம்ம தரிசிப்போம். மூலவரே அப்புறம் பார்ப்பீங்க. முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சப்த மாதான்னு சொல்லுவாங்க, சப்த கன்னிமார்கள் அதுல இருக்காங்க. அதனால காசி விஸ்வநாதர் கோயில் அந்த காலத்துல பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, காசி போனா திரும்பி வர முடியாது, அதனால அவன் இங்கிருந்து போறதுக்கு தான் பயணம் சரியா இருக்கு, திரும்பி வர்றது நிஜமில்லைன்னு சொல்லி காசியில இறந்தால் புண்ணியம்னு சொல்லிட்டு காசி கடைசியா போறோம்னு சொல்லி அந்த காலத்து மூதாதிகள் சொல்லி வச்சாங்க. ஆனா நம்ம ஊர்ல வடநாட்டுல இருக்கக்கூடிய காசி தான் அது. ஆமா, தென்னாட்டுல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் வந்து மகாமகா குளத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள புண்ணிய மண்ணுல பிறந்ததுக்கு ஒரு முறையாவது அந்த கோவில்ல போய் அந்த காசி விஸ்வநாதரை மகாமகா குளத்துக்குள்ள போய் 22 கண தீர்த்தத்தை குளிச்சுட்டு அந்த சிவனை போய் பார்த்துட்டு வந்தா நம்மளுடைய மூதாதிகள் வந்து சந்தோஷமா மோட்சம் அடைவாங்களா, அவங்க ஆச்சரியப்படுவாங்களா, அதிசயப்படுவாங்களா, சந்தோஷப்படுவாங்களா, நமக்கும் வந்து நம்ம அந்த புண்ணியத்தை நம்மளுக்கு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதமே, முன்னோர்கள் ஆசீர்வாதம் போறாங்க. அதனாலதான் மகாமகா குளத்தை சுத்தி திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க பாருங்க. ஓகே ஓகே. அந்த தர்ப்பணம் கொடுக்கறது, பிண்ட கொடுக்கறது, மோட்ச விளக்கு ஏத்துறது எல்லாமே மகாமகா குளத்தை சுத்தி முன்னோர்களுக்காக அந்த குள பக்கத்துல உட்கார்ந்து அவங்க திதி கொடுப்பாங்க. திதி தர்ப்பணம் கொடுக்குற குளத்துக்குள்ள நம்ம முங்கி இருந்தா நமக்கு அந்த கர்மம் வராதா? சில பேர் பயப்படுறாங்கல்ல. கங்காங்கிறதே புனித நீர் தாங்க. ஓகே, இப்ப நீங்க பாருங்க, அந்த கங்கை எப்ப வத்துது, எதுல போகுது, மறுபடியும் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னே தெரியல. ஆனா மகாமகா குளத்துக்குள்ள வத்தாத நதியை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அதான் சார், நீங்க எங்கேயோ இருந்து வந்து எத்தனையோ 22 தீர்த்தங்கள் வந்து பூமாதேவி கொடுக்கப்பட்டது, இவங்க எடுக்கப்பட்டாங்க. ஓகே, அதனால காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போய் முதல் பூஜை காசி விஸ்வநாதருக்கு மகாமகா குளத்துல இருந்தா தண்ணி போகுது, டெய்லி பூஜை போகுதுங்க. ஓகே, அதுக்கு 2 பேர் 3 பேர் அந்த கோவிலுக்கு கூடிய அர்ச்சகர்கள் போய் அந்த தண்ணியில போய் 3 முறை ஸ்நானம் பண்ணிட்டு கங்கா பூஜை பண்ணிட்டு அந்த குடத்துல தண்ணி போது 3 பேர் எடுத்து காசி விஸ்வநாதர் நினைச்சு எடுத்துட்டு போய் சாமிக்கு முதல் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி அர்ச்சகர் குடிச்சு அவங்க மற்றவங்களுக்கு தீர்த்தம் தெளிக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு அந்த கோவில்ல அந்த வரலாறு இருக்கு. ஓகே, அவருக்கே அதுல அபிஷேகம். ஆமாங்க, நம்ம ஊருக்குள்ள காசி விஸ்வநாதர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்க காசிக்கு போக முடியாதவங்க இங்க போலாம் இல்லைங்களா? தாராளமா போறோம். இப்ப நீங்க பிளைட் பிடிச்சு போகணும், இல்ல 2000 கிலோமீட்டர் போகணும். ஆனா நம்ம கும்பகோணத்துக்குள்ள ஏன் கும்பகோணத்துக்குள்ள சிவன் வச்சாங்கன்னா இதை சுத்திட்டா 9 நவகிரகம் இருக்குதுங்க. ஓ, அந்த இடத்தை சுத்தி இருக்கு. கும்பேஸ்வரர் கோயில் எங்க இருக்குதுங்க? மகாமகா குளத்துல இருக்குது. அப்ப கும்பேஸ்வரர் அங்கதான் இருக்கிறார். அங்கதான் காசி விஸ்வநாதர் கருமம் தீக்கிறதுக்காக நவக்கோள்கள் அத்தனைய சக்திகளும் பிரபஞ்சத்துல இருந்து வானசாஸ்திரத்துல இருந்து அந்த காலத்திலேயே வெள்ளக்காரர்கள் எல்லாம் பைனாக்குலர் வச்சு பார்த்துருக்காங்க. எல்லா ஒளிகளும் பூரா கும்பகோணத்தை சுத்தி இருக்கிறதுனாலதான் முன்னோர்கள் அந்த காலத்துல இதை வந்து கருவி இல்லாத காலத்திலேயே நவகிரக சக்தி இந்த மண்ணுக்கு வருதுனாலதான் ஒரு இடத்துலயும் வாஸ்து பார்த்து 9 கிரகத்தை அமைச்சிருக்காங்க. அங்கே கும்பகோணத்துல இருக்குதுங்க. புதன் ஸ்தலம், குரு ஸ்தலம், எல்லா ஸ்தலம் எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்ப நம்ம ஒரு தடவை நீங்க போறீங்க. அதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம்
எல்லா நவகிரகத்துக்கும் போய் சாமி கும்பிடுவாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு நாள் தங்கிடுவாங்க. ஓகே. நோய்க்கு மருந்து அவர் போட்டு விட்டுருவாரு. அவரு ஓகே ஓகே புரியுது சார். இப்ப புரியுது. இப்ப புரியுதுங்க. எல்லா கோயிலும் சுத்துவாங்க. காலார போய் வைத்தீஸ்வரன் கோயில் போய் படுத்துக்குவாங்க. ஓகே. எல்லாம் முடிஞ்சு அங்க போயிட்டு தன்வந்திர சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கறனால நம்மளுக்கு என்னென்ன நோய்கள் இருக்குதோ எல்லா கர்மாவுக்கும் அதை எடுத்து விட்டுருவாங்க. சூப்பர் சார். அதனால பேர் போனது. இதுதாங்க நவகிரகம். சூப்பர் சார். அப்ப அந்த காலத்திலேயே 9 நவக்கிரக உதிக்கிறேன் சான்றும் உயிரட்ட பட்டமே ஓமதாரம் உடலங்க வஸ்திரங்களும் ஜோமந்திரப்பாவி உடலைக்கிறையும் எந்தவித கிரக தோஷங்கள் பாப தோஷங்கள் இருந்தாலும் எப்பாங்கை நெருங்கி போயிட்டு வாயணுமா. அந்த காலத்திலேயே பாட்டு இருக்குதுங்க. ரொம்ப அருமை சார். அந்த விருத்தம் சொல்லியிருக்காங்கல்லங்க. சும்மா இல்ல போல சார். எல்லாமே ஒன்னொன்னும் டேட்டா அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க. நம்ம இருக்கும் காலம் நம்ம கொஞ்சம் தாங்க. இருக்க வரைக்கும் அதை ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்துட்டு நம்ம கிளம்பிடுறோம். அடுத்த தலைமுறைக்கு வழி விடணும். கண்டிப்பா. நமக்கு என்ன தெரியுதோ அதை உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிடணும். கண்டிப்பா சார். வேற நீங்க 400 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு சொல்றீங்களே. கண்டிப்பா சார். என்னுடைய வயிறு என்னுடைய இடத்துல இருந்து நெஞ்சுக்குழியில இருந்து என்னுடைய தொப்புள் வரைக்கும் ஒரு ஜான் தான் இருக்குதுங்க. இந்த ஒரு ஜான்ல முதல்ல சின்ன வயசுல இருக்கும்போது 10 இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனாலும் 8 இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் 6 இட்லி சாப்பிட்டேன். இப்ப 4 இட்லி என்னால சாப்பிட முடியலைங்க. ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா 50 இட்லி பேச்சு பேசுறேன். ஆனா 4 இட்லி தான் சாப்பிட முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போனா 3 இட்லி தான் சாப்பிட போறோம். அப்ப நம்ம எதுக்கு அவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு பணம் பத்தும் செய்யும். அதை பத்திரமா வைத்திருந்தால் புண்ணியமும் செய்யும். நான் இது வரைக்கும் 1400 அனாதி பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருக்கேன். 6 லட்சம் பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்கேன். 60 ஜோதிட மாநாடுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். இப்பவும் திருமுருகன் பூண்டியில திருப்பூர்ல வெள்ளிக்கிழமை 108 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இதெல்லாம் எதுக்கு செஞ்சு வைக்கிறது கேட்டீங்கன்னா, என்னுடைய பையனோ என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைகளோ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அல்ல. ஓகே, புரியுது சார். நீங்க அந்த தாவா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லைங்க. அவங்களுக்கு படைச்சவங்களுக்கு கடவுள் என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பாரு. ஓகே. நாம தர்மம் செஞ்சால் நம்ம பையன் செய்வான். அந்த பழக்கம் வரும். அந்த பழக்கம் வரும். நம்ம தர்மம் கொடுத்தா நம்ம பையன் தர்மம் கொடுப்பான். நம்ம ஒருத்தருக்கு துணி வாங்கி கொடுத்தா அவன் என் பையன் கொடுப்பான். நம்ம ஒருத்தர் கோயில் கட்டி வச்சா அவன் பிற்காலத்துல கோயில் கட்டி வைப்பான். ரொம்ப அருமை சார். இது யாருமே இது வரைக்கும் சொல்லல. நம்ம பிள்ளையே நல்லா பழக்கிட்டுன்னு தீனி பண்டாரத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்தி தின்னு போட்டு நரகளுக்கு போக கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கும். புரியுது சார், புரியுது. அதனாலதான் ஒவ்வொரு காரியங்களும் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கண்டிப்பா. நீங்க ஒரு சாப்பாடும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போய் ஒரு வயசான ஒரு கோயில் வாசல் இருக்கிறவர் கொடுக்குறீங்க. கண்டிப்பா. அவர்கிட்ட நீங்க கொடுத்து அவர் வாங்கல. ஏன் வாங்கலைன்னா, அம்மா உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுமா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேற யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா? முடியாது. அப்ப அவர் வாங்கறதுக்கு நீங்க முதல் புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அதான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்தது. பெரிய வார்த்தை. பணம் பத்தும் செய்யும், அதை பத்திரமா வைத்திருந்தால் புண்ணியம் செய்யும். சூப்பர் சார். அன்னதானம் செய்யறது கூட ஒரு ஜோதிடத்துல 40 ஆண்டு காலமா இந்த உலகத்துல வாழ்ந்ததுல மனைவி மக்களோட வாழ்ந்தது கம்மி, ஜோதிடத்தோட வாழ்ந்தது அதிகம். 7 வயசுல எழுத்தாளர் எடுத்து நாக்கள் எழுதி விட்டாங்க. ஓகே. அன்னைக்கு 60 வருஷம் பஞ்சாங்கத்தை கடகடன் சொன்னேன். பிரபா விவா சுக்கில பிரமோத பிரம்ம சுத்தி ஆகிய ஸ்ரீ பாபா யுவா தாதி ஈஸ்வரவக தன்ய பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு சுபானு தாரணா பார்த்திவ வியா 20 சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ரதி கரணந்தன விஜய ஜயா மன்ம தும்மி கேர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபுகிரு சோபுகிருது குரோதி விசாசு பரபவ 40 பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிறது பரிதாபனம் வச்ச ஆனந்த ராஜஸ் நலப்புங்களை காலேஜ் சித்தாத்தி ரவுதிரி தும்மி துந்து விருத்தக்க ரத்த சக்கரோதரா அச்சயா. அப்பாடா, 20 வருஷம் வந்துருச்சுங்களா? 27 நட்சத்திரம் இருக்கு. அசுபனி பரணி கார்த்தி ரோகிணி மிருக சிறுசம் திருவாதிரை மூலம் பூசம் பூசம் ஆயிலை மகப்பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அடிச கேட்டை மூலம் பூராண உத்திராண திருமணம் அவைட்டும் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 27 நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே 10 செகண்டுக்குள்ள. 9 நவகிரக சூரியன் சந்திர செவ்வா புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது 9 கிரகம் இல்லைங்களா? 15 திதிகள் இருக்குது. பிரதமை துதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி இல்லைங்களா? பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் பஞ்சபூதம். 12 ராசி மேசரசு மிதுன கடக சிம்ம கன்னித்துலா விருச்சிக தனுசு மகர கும்பம் மீனம். 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரக பஞ்சபூதம். இதுக்குள்ள ஒரு வாழ்க்கையே அடங்கி இருக்குதுங்கிறாங்க. 7 வயசுலயே நாக்கள் எழுதி விட்டு படிச்சுட்டேங்க. இப்ப 40 வருஷமா இந்த துறையில இருக்கோம். எத்தனை ஜாதகத்தை இந்த கையில பார்த்திருப்பேன். யூடியூப் வந்த காலம் 15 வருஷங்க. ஆனா 40 வருஷம்னா நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி 4 நாளுக்கு ஜாதகம் பார்த்திருப்போம். அப்புறம் 50 பைசாக்கு பார்த்திருப்போம். அப்புறம் 1 ரூபாய்க்கு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் 2 ரூபாய் நோட்டு 1 ரூபாய் நோட்டை கண்ணுல பார்த்தோம். இன்னைக்கு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு பார்த்து சிறுதுளி பெருவெல்லாம். ரொம்ப பெரிய விஷயம். தர்மம் தான் அதிகமா செஞ்சிருக்கிறவங்க. நம்ம ஏழையத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பணக்கார செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வச்சிருக்கோம். தர்மம் யாரு கொடுப்பா? இருக்கப்பட்டவங்க கொடுப்பா. நம்ம கிட்ட பாடம் சம்பாரிச்சு வைக்கல, கொள்ளுப்பாடம் சம்பாரிச்சு வைக்கல, பெரிய பெரிய பாரம்பரியமா 100 ஏக்கர் பூமி நம்மளுக்கு எழுதி கொடுக்கல, காடு தோட்டம் இல்லை,
ஜோசியத்துல சம்பாரிச்சு இத்தனை தர்மத்தை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த தர்மம் கூடவே வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப தர்ம தேவதை கையை புடிச்சிட்டோம்னா ஓயோ ஆண்டவனுடைய அனுகிரகம் அடுத்த பிறவியும் நல்லா இருக்குங்க, அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் நல்லா இருக்கும். கண்டிப்பா இது ஜோதிடத்துல முதல் நம்ம செய்யக்கூடிய கடமைகள். இதை பார்த்து 10 பேர் செய்யட்டும் நம்ம தர்மம் பண்றோங்க. சூப்பர் சார். நீங்க வந்து ஒரு விதையா இல்லாம ஒரு விருட்சமா மாறி இருக்கீங்க அப்படிங்கறது தான் இவ்வளவு பேசும்போது தெரியுது. அது சுப மாரிமுத்துன்னு பேர் வச்சாச்சு. கண்டிப்பா வயித்துல சுமந்தது மாரிமுத்து இல்ல, வயித்துல சுமந்தது ஒண்ணு மாரிமுத்தா உருவானதுனால மாரிமுத்துன்னு இருக்கும் இல்லைங்களா? சூப்பர் சார். தாயோட கர்ப்பத்துல ஒரு முத்து தானே போய் உருவாய் நம்ம இந்த உருவத்தை எடுத்திருக்கு இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு கோயில்களையும் சொல்லப்பட வேண்டிய விதி நம்மளுக்கு இருக்குதுன்னா அது பிரபஞ்சம் கொடுத்த மூளை. கண்டிப்பா நம்ம கையில ஒண்ணு இல்லைங்க. இந்த ஆண்டவை எப்ப எடுக்கிறாரு எப்ப கொடுக்குறாரு தெரியும். இருக்கும் காலத்து வரைக்கும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கத்துக்கணும். ஐயோ அருமை சார். என்னங்கம்மா ரொம்ப ரொம்ப அருமை சார். ஆமா, அதனாலதான் கடவுள் பாருங்க இந்த விரலெல்லாம் 5 விரல் இதுல 5 விரல் இருக்கு, உடம்பு இருக்குது, பேசுறதுக்கு வாய் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, நாக்கு இருக்குது. இத்தனையும் கொடுத்தது யாருங்க? கடவுள் தான். அதனாலதான் ஒரு புக்கில் எழுதியிருக்கேன், கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதேயன் உள்ளம். கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதேயன் உள்ளம். இவ்வளவும் உனக்கு கைகால ஊனம் இல்லாம நான் உன்னை படைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடறதுக்கு ஒரு தட்டு கொடுத்துருக்கேன், தூங்குறதுக்கு பெட்டு கொடுத்துருக்கேன், உனக்கு துணி மானத்தை மறைக்கிறதுக்கு துணியை கொடுத்துருக்கேன், கால் சூடாகாம இருக்கு செருப்பு கொடுத்துருக்கேன், தங்க கொலுசுல நீ கால் போடுற, வெள்ளி கொலுசும் போடுற, மானத்தை மறைக்கும் சேல துணிமணியிலிருந்து சாதி சனத்திலிருந்து உறவு வரைக்கும் அத்தனையும் நான் அறிமுகப்படுத்தி வச்சது கடவுள் நான் தான். ஆனா என்னை மறந்துட்டியே, அதனால இத்தனையும் நான் கொடுத்தவன் நானு. கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதேயன் உள்ளம். புரியுது சார். அடுத்தடுத்து இதுக்கு அப்புறம் கேட்கறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கத்துக்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு காலத்துல நம்மளுக்கு இந்த துணி எடுக்கிறதுக்கு காசு இல்லை. இன்னைக்கு நம்ம துணி நம்மளே எடுத்து தைச்சு போட்டுக்கிட்டோம். அப்ப அம்மா அப்பாவுக்கு வேலை இல்லையே இல்லைங்க, அவங்களுக்கு நம்ம சுகம் கொடுக்கல. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம கால்நடையா நம்ம போறோம், அன்னைக்கு தாய் வந்து இடுக்கிட்டு போனாங்க. அப்ப இந்த தர்ம வழியில நீங்க போக போக உங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி ஆனந்தமான ஒரு கடவுள்களை கையில் எடுத்து நம்ம இருக்கக்கூடிய பிறப்பு கர்மாவை நிவர்த்தி பண்ணி வளரும் வாழ்க்கையை சரி செஞ்சுட்டு போறதுக்காகத்தான் இந்த பிறவி வாங்கி வந்திருக்கோம். அதனால வாழ்க்கையில ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் பார்த்துட்டு வாங்க, வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா சார். இந்த லக்னத்துல சனி இருக்கிறவங்க வந்துட்டு எங்க போய் கர்மம் தீரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பதிவு அப்படின்னு நினைக்கிறேன். காசி தான் போகணும்னு இல்லை, கும்பகோணத்துல இருக்கிற காசி விஸ்வநாதரே போதும் அப்படின்னு நீங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகணுங்க. லக்னத்துல சனி இருக்கிறனால நம்ம ஜாதகம் பாக்குறோம். கண்டிப்பா நம்ம சென்னையில வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குதுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பாக்குறோம், மற்ற தினங்கள் திருப்பூர்ல பாக்குறோம். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் 1736 பரிகாரம் எழுதியிருக்கோம். அதுவும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணா அதெல்லாமே கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.